தனுஷிகா பற்றி சொல்லி ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். தனுஷிகாவுக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டெடிக்கேஷன் ஜாஸ்தி. எதை பண்ணாலும் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. சிலம்பம் நானும் அவங்களும் ஒன்றா தான் கற்றுப்போம். நான் போய் ஒரு ரவுண்ட் வரக்குள்ளே 2 ரவுண்ட் போயிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லோரும் உள்ளே வந்தாங்க, பசங்க அவங்கள வந்தாங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 கையிலலாம் சுற்றுவாங்க. என்ன இந்த பொண்ணு இந்த சுற்று அதுக்காக வீம்புக்கு மூச்சை கொடுக்குறது நாங்கள்லாம் 4 பேர் வந்துட்டு. ஸோ நம்ம ஏதாவது ஜிம்னாஸ்டிக் பண்ணி சரி சம்பு தான் சுற்றுது, ஜிம்னாஸ்டிக் அடிக்கலாம், நம்ம வந்து கார்ட்வீல் அடிக்கலாம், இல்லை வந்து சம்மர் ஷேர் அடிக்கலாம்னா அதையும் மறுநாள் ரெடி பண்ணி வந்து மாஸ்டர் என்னை வந்து தூக்கி மாஸ்டர் நான் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப காம்படேட்டிவான ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ தமிழ் சினிமாவுக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு நடிக்க தெரிஞ்ச முக்கியமான நடிகை. அவங்கள நான் பார்த்தா திட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இறுதி சுற்று அவங்க தான் பண்ண வேண்டியது. எல்லா ஆடிஷனும் முடிச்சுட்டு பண்ணாத ஒரு சொல் போச்சுன்னு எனக்கு லேட்டராக இப்போ சொன்னாங்க வந்து. ஸோ நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம் வச்சுருந்தா, பட் என்ன காரணம்னு தெரியல. ஸோ அது தனியாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் நடிகை கபாலி அந்த ஆசையை தீர்த்து வைக்கும் நான் நம்புகிறேன். என்னோட டெசிஷன்ஸ் எப்போவுமே என்னோட அப்பா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த சமயம் காத்தாடி வந்தது கல்யாண் சார். நாங்கள் ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்ததை வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு காத்தாடி டீமில் யாரோ சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு இந்த பட வாய்ப்பு வந்தது. இது வந்து பேராண்மைக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் பிரேக் த்ரூ மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ எனக்கு டோர் வந்து ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப பாசிட்டிவாக இந்த காத்தாடி டீமோட ஆரம்பித்தேன். ரொம்ப ஃபன் அண்ட் லவ்விங் டீம்னு சொல்லலாம். கார்த்தி வந்து எனக்கு ஆக்சுவலாக நடுநிசி நாய்கள் டைம் வந்து எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் கௌதம் சார் டீம்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ வெரி ஜென்யூன் பர்சன். நடுநிசி நாய்கள்லேயே மீட் பண்ணும்போது கார்த்தியும் நான் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் ஓவர் த இயர்ஸ் ஆல்சோ டச் இருந்திருப்போம். வெளில போனால் என்ன பண்ணிட்டு என்ன அப்படிலாம் கேட்போம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த டீம், டைரக்டர் கல்யாண் சார், மியூசிக் டைரக்டர்ஸ் பவன் தீபன் சார், கார்த்திக், அபிஷேக். ஆக்சுவலி கார்த்திக்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருந்தேன். ட்ரெய்லர் முடிஞ்சோன்னு அபிஷேக் அப்படின்னாங்க. நான் ஷேக் ஆகிட்டேன். என்னது அப்போ கார்த்திக் ஹீரோ இல்லையா, அபிஷேக்கா அப்படின்னு. இல்லை அபிஷேக் தான் கார்த்திக், அப்போ கார்த்திக் தான் ஹீரோ, ஆனால் இப்போ அபிஷேக் தான் ஹீரோ. இல்லை அதாவது கார்த்திக் தான் அபிஷேக், அதான். ஸோ ஃபைனலாக அபிஷேக் ஃபிக்ஸா? சில எல்லாரும் அபிஷேக் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வாட்டி அபிஷேக்னு சொல்லுங்க. அபிஷேக் நீ ஃபிக்ஸு. ஓகே. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அக்காவுக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. அண்ட் தில்லானாலேருந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டேன். நான் ஒரு படம் இல்லைங்க நடிக்கிறதுக்கு இந்த இது ஒரு உண்மையிலேயே ஒரு எமோஷ்னலாக ஃபங்க்ஷன். நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். பட் என்னென்னா 6 மணி வரைக்கும் தான் தியேட்டரு புக் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, வருகை தந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில். பிகாஸ் கார்த்திக் என்கிற அபிஷேக் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அண்ட் அவருக்கு முதல்ல இருந்தே படங்கள் சினிமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் he is a very very talented, a very hard working person waiting for the right break. அது இந்த காத்தாடி படம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவருக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் காத்தாடி எவ்வளோ உயர பறக்குதோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி அவங்க ஃபிலிம் கரியர் பெரிய உயரத்தில் வளரணும் உயரணும் அப்படின்ட்டு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நல்ல மனுஷனுக்கு எப்போ நல்ல வழி காட்டுவார் கடவுள். அதே மாதிரி இந்த காத்தாடி நல்ல ஓட்டம் ஓடி நம்மள 100 years இன்னும் நல்லா அவங்க சொன்னாங்க, நம்ம மீனா சொன்ன மாதிரி இன்னும் நல்லா வளரணும். பெரிய மியூசிக் டைரக்டர் தேவி, ஸ்ரீ பிரசாத், 3 பேர் இருக்குது. தேவி, ஸ்ரீ, அப்புறம்
அவ்வளோ பேர் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் எப்படி கடவுள் விடுவாங்க, அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அவங்க, ரொம்ப நல்ல மியூசிக் கொடுத்து. இப்போது இந்த படத்தில் முதல் 2 பாட்டு நல்லா இருக்குது. ரிதமிக்கா எந்த ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காரு. இன்னொரு பாட்டு, கடைசி பாட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மெலோடி சாங் கொடுத்துருக்காங்க. இசையமைப்பாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.